நம்ம சரவணா செம்ம கோவத்தில் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம மயிலை பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா என் மயில் என்ன நினைச்சிட்டு இருக்கனோட மனசுல. அது மட்டும் இல்லாமல் உங்க அப்பனுக்கும் உங்க அம்மாக்கு வர வேலையே கிடையாதா? எதுக்காக இப்படி கடையில உட்காந்து நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்க குடும்பத்துல பார்த்தாலே எனக்கு சமக்கம் வருது. ஏன்னா நீங்க பண்ண தப்புல என் கண்ணு மட்டும் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன்னே மன்னிச்சு போனா அப்போ இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். இல்லை வேற உங்க அப்பா வேற இந்த கடையில உட்காந்துருக்கான். உங்க அப்பா முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அருவருப்பா இருக்கு. தினத்தினால பார்த்து சகிச்சுட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு முறையாது அந்த ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல, அது மட்டும் கடைக்கும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் முகலை நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக உங்க அப்பா எதுக்கு அந்த கடைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான்? எனக்கு உங்க அப்பா பார்க்க எப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் போய் சொல்லி என் கழுத்து அறுத்தது காணாதுன்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கு இதை ஏமாற்றி என் கடையை அபகரிக்கலாம் பார்க்குறீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா பண்ண ஃப்ராடு வேலையெல்லாம் எங்கள் கடையில் காமிச்சு எங்கள் அப்பாவோட நிம்மதி கெடுக்கிறத திட்டம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நம்ம தங்க மேலே பிடிச்சி கண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தங்க மேலேருந்து கண்கள் எங்ககிட்ட என்ன மாமா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுக்கு மாமா அத்தை கொஞ்சம் மட்டும் மரியாதையோட பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக என் அப்பா அம்மா பற்றி தரக்குறைவாக பேசுறீங்க? எங்கள் அப்பா அம்மா ஒன்று என்ன தப்பு பண்ணிட்டாங்க? எதுக்காக இப்படி கோவப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சரவணுக்கு ரொம்ப அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிடும். பார்த்துக்கா இன்னும் இந்த மாதிரி பேசியிருக்க என்கிட்ட பண தப்புலாம் மறந்துட்டோ? உன் குடும்பத்தில் இருக்க ஃப்ராட் பண்ண வேலைக்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் எம்ஏ படிச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்லி தலையில் கட்டி வச்சுட்டு உடனே அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் ஆன பிறவே கர்ப்பமாக்கன்னு சொல்லி மிகப்பெரிய பொய் வேற. அந்த பொய்யை சொல்லி எப்படியும் மனசை மாற்றி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படியும் உண்மையை வந்துட்டுன்னு சொல்லிட்டு போனா போது இந்த வீட்டில் ஒன்று இருக்க விட்டுட்டு இருந்தான். ஆனால் நீ என்ன இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை அவங்க அப்பா எல்லா பண்ண தப்புலாம் மறந்துட்டு இப்போ என் கடைக்கு வந்திருக்கான். கடைக்கு எங்கள் அப்பாவோட நிம்மதி கிடைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறீங்களா? பணத்தை அபகரிக்க பார்க்குறீங்களா? பணத்தெல்லாம் அவன் அபேஸ் பண்ணிட்டு ஓலான்னு சொல்லி உங்கள் அப்பா திட்ட போட்டானே என்ன சொல்லிட்டு ரொம்ப கோமா வாய்க்கு வந்தாலும் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு தங்கமேல கண்கலங்கிக்கிட்டு ஆமாம் இந்த மாதிரிலாம் பேசாதுங்க, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது மாமா, எது தப்பு பண்ணிட்டு அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டோமே. இது சின்ன சின்னதான் தப்பு போனால் அதுக்கு நம்ம வீட்டில் இப்படி கடையில் போய் பணம்லாம் திருட மாட்டோம் மாமா, எதுக்காக மாமா இந்த மாதிரிலாம் பேசி எங்கள் அப்பா அப்படிப்பட்டவரெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கிக்கிட்டே பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சரவணுக்கு ரொம்ப இப்படி என்ன மாமா மாமான்னு சொல்றதை விட அது மட்டும் அப்படி சொல்லி என்ன பைத்தியக்காரனாக ஆக்கி வச்சிருந்தேன் இத்தனை நாளா. இதுக்கப்புறமா உன்னோட பேச்சை நம்ப போகிறது கிடையாது, ஏமாற போகிறது கிடையாது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக சொல்ல ஒன்று கேட்டுக்கா. உங்கள் அப்பா அந்த கடைக்கு வேலைக்கு வரவே கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ தான் பண்ண. உங்கள் அப்பாவோட முகத்தை தினத்தெல்லாம் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பார்த்துக்க இந்த வீட்டில் இருக்குது இருக்காதோ உன்னோட கையில தான் இருக்குது. அது மட்டும் உங்கள் அப்பாண்ட போய் நேரம் நாளைக்கு இந்த கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு வச்சிரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிடுறாங்க.